இதை நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை, புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது. அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம். நெரிசல் சாவு பிறரால் தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது, கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது, பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது, ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது. அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே விஜய் அங்கே போனால் அவர் கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கொலை நடந்திருக்கு, இவர் போனால் இவரும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும்.